நல்லபடியாக இதிலே தாழ்த்தி ஒரு உயர்த்தி செய்து ஆமென். மற்றவங்களை பத்தி பேசுறது ஒருத்தவங்களை பத்தி சொல்றோம், அவங்க பாரு இந்த மாதிரி சட்டை போட்டிருக்காங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு நம்ம கேரி பண்றோம். அவங்களை பத்தி நம்ம ஒரு மாதிரி பேசுறோம். நாளைக்கு அது நம்மளுக்கே நடக்கும். ஒருத்தவங்களை பத்தி நம்ம அப்பா அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தெரியாம இருப்போம். பின்னாடி நம்மளுக்கு தான் பலன் நடக்கும். நம்ம அவங்கள பத்தி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். மரணம் ஜீவம் அது வந்துட்டு குறிக்கிறது போல் வெற்றி தோல்வி. மரணம்னு சொன்னா தோல்வி, கெட்டது, நெகட்டிவ். ஜீவன்னா அதுக்கு ஆப்போசிட், வெற்றி, நல்லது. இப்போ வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசுற பேச்சுகள் வந்து இந்த வருஷத்துல நல்லது நடந்துச்சுன்னா, இல்லை இப்போ சாட்சி சொல்ல போறீங்கன்னா எனக்கு வந்து சொல்லலாம். சரி, திரும்பி வீட்டுக்கு வரப்போ சரி ஏஸ்பா ஆசிரிச்சிருக்காரு. ஸ்டடீஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா போகுது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இருக்குது. அதே மாதிரி சில நேரம் நம்ம லைஃப்பில் வந்து ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் போகலாம். நம்ம ரொம்ப யோசிப்போம், என்னடா இப்படி நடந்துக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு. ஸோ நாங்கள் ப்ரே பண்ணுங்கள், ப்ரேயில் வைங்க. ஸோ ஈஸ்பா வந்து நம்ம வர கதை வந்து லைக் ராங்கான வே போனாலும் கர்த்தர் வந்து நம்மளுக்கு இன்னொரு பர்ஃபெக்டான கதை தருவார். நம்ம எது செஞ்சாலும் கடவுள் மறக்கக்கூடாது. ஸ்டடீஸாக இருக்கலாம், ஒர்க்காக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம், ஃப்யூச்சர் டிசிஷன் நம்ம எடுக்கும்போது நம்ம எது செஞ்சாலும் எனக்கு இது கிடச்சிச்சு, நம்ம ப்ரே பண்ணோம், இது கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் நம்ம கடவுளை மறக்கக்கூடாது. இந்த வருஷம் டொபிக்கல் எக்ஸாம் நான் வந்து எல்லாமே பாஸு, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபெயிலு. அடுத்து திருப்பி மேத்ஸ் பரீட்சை வரும்போது நான் பாஸ் பண்ணணும்னு ஜெபிச்சு ஸோ எனக்கு லைக் அப்போ தான் எஸ்டிபிஎம் சொல்லிட்டு அப்போ தான் வந்து மைண்ட் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு லைக் கடவுள் தான் நம்ம பாதையில் வழி நடத்துகிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ப்ரே பண்ணுங்கள், எப்போவுமே பைபிள் படிங்க, என்னென்ன வருதோ அதுபடி நீங்கள் நடங்க, உங்கள் சுயநலப்படிலாம் நடக்காதீங்க. நீங்கள் வாய்ப்பர்களாக இருக்கிற வசி உங்களை யாரும் வந்து அற்பமாக எண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, நான் சின்ன பிள்ளை, உங்களே நீங்களை வந்து அற்பமாக எண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. நீ இரு வயதில் இருப்பதினால் யாரும் உன்னை குறைவாக நினைக்க அனுமதிக்க கூடாது. மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நீங்க உங்களைய வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அந்த ஆண்டவர் வந்து நம்ம இதை ப்ரே பண்ணலாம், வர்ஷிப் பண்ணலாம், உன்னால என்ன முடியுமோ நீ அதை செய்யலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி சொல்லுங்க. Don't let anyone look down on you because you are young, but set an example for the believers in speech, in life, in love, in faith, and in purity. Praise the Lord. 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருக்கிறது. ஏன் இதெல்லாம் நான் கேஸ் பண்ணலாமா பேசி கரெக்டா
இசைக்கு வெளிதா 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 வாலிபர்கள் தான். ஸோ வாலிபத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. சபையை சார்ந்து கொள்ளுங்க. சபையில சார்ந்து கொள்ளுங்க. சபையோட இருங்க. இப்போ எங்கே போனாலும் வந்து உணவு பார்த்து சபையில தான் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ வெளித்தா உங்க பேர் மட்டும் எடுத்துக்கல. பின்னாடி எஜுகேஷனே ஒரு பேர் நீ கூட்டிட்டு போறேன். ஏன்னா இந்த சபையை வந்து நீ ப்ரெசென்டேட் பண்ணி தான் நீ போற. எங்க போனாலும் இந்த சபை தான் தாய் சபை. இந்த சபையை விட்டு நீங்க எங்கே போகக்கூடாது. நீ எவ்வளவு ஒரு உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இந்த சபையில தான் நீங்க வளர்ந்தீங்கன்னா இந்த சபை தான் தாய் சபை. இந்த சபைக்காக முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உதவி நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். சபையில எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒத்துமையா இருந்தாண்டவர் சபைக்கு ஒரு நல்ல தூணாவும் இருந்தாண்டவர் இந்த பிள்ளைகள் வளரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகள் மன் பிசாசன் கை வைக்காதபடி ஒருமைப்பட்டு நாங்கள் சுட்டரிக்கிறோம் ஆண்டவர்.